எல்லா புகழும் இறைவனுக்கே. கிராம சைடில் இந்த கத்திரிக்காய் கடைசல் செய்கிறது பெரும்பாலான எல்லா வீட்லேயும் வாடிக்கையான குழம்பு தாம்மா. இது என்னோட ஸ்டைலில் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன்மா. அதுக்காக ஒரு மேல் பொடி முதல்ல வறுத்து அரைக்கணும். அது என்னென்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாமா. ஒரே மெஷர்மெண்ட்டு 3 கிராம் இல்லை, உங்களுக்கு ஒரு டீஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா நான் காமிக்கிற எல்லாமே அதே அளவு எல்லாமே எடுத்துக்கோங்க. சாஹி ஜீரா, கொத்தமல்லி, குருமிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், புழுங்கல் அரிசி, வரமிளகாய், வெந்தயக்கீரை, கறிவேப்பிலை. இதுக்கு குழம்புக்கு மேல் பொடி வறுத்துட்டேன்னா ஃபைனாக அரைச்சி வச்சுட்டு தாளிக்கும் போது உங்கள்கிட்ட காமிச்சு தாளிச்சு கொடுக்குறேம்மா. வீடே நல்ல மணமணான்னு இருக்குதும்மா, மணமா இருக்குதும்மா வாசம். இந்த கத்திரிக்காய் கடைசலுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன்மா. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் நெய்யோடு சேர்ந்து. அடுத்தது இதில் மெயினாக போட போகிறது பூண்டுதாம்மா. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பூண்டை போட்டுக்கலாம். இஞ்சி போட்டிருக்கேம்மா. இது தட்டி தான் போடணும், தட்டி போட்டிருக்கிறேங்கம்மா. அடுத்தது வெங்காயம் ஒரு 150 கிராம் பொடி பொடியாக அரைச்சிருக்கேன். ஒன்றும் பாதிங்கன்னா பாருங்கள். இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம்மா. அப்போ இதை நல்லா வதக்கி கொடுக்கலாம். இந்த இடத்துலையே ஃபஸ்ட்டு நம்ம வந்து உப்பு சேர்த்திட்டோம்னா நம்ம எல்லா காய்கறிக்குமே சீக்கிரமாக வெந்து வரும். அதுக்காக இப்போவே வந்து உப்பு சேர்த்துக்கிறோம்னா பக்கத்துலேயே நின்று நல்லா கலரி விடுங்க. இப்போ தான் ஆயில் நல்லா சூடாகி நல்லா வெங்காயமும் வெள்ளை பூண்டும் இஞ்சியும் உப்போடு சேர்ந்து நல்லா வணங்கி வந்துட்டு இருக்குதுமா. தக்காளியை சேர்த்திக்கலாம். தக்காளி ஒரு 150 கிராம் அளவு. ஒன்றும் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே கட் பண்ணி போடுங்க. ஒரு 150 கிராம் உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு 4 துண்டாக்கியிருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கே வந்து உருளைக்கிழங்கு பெருசு பெருசாக இருக்கணுமா, அதுக்காக 4 பெருசாக போட்டிருக்கேன். அதையே ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். ஏன் இந்த இடத்துல நீங்கள் உருளைக்கிழங்கு முதலே போடுறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அப்போ இந்த ஆயிலையும் இந்த உப்புலையும் இப்போ இருந்தே உருளைக்கிழங்கு வெந்து வரும்போது உள்ள வரைக்கும் உப்பு ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்குதுமா. அதனால இந்த இடத்துலயே நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணுமா. இந்த குழம்புக்கு வந்து எந்த விதமான சாம்பார் தூளோ குழம்பு தூளோ எதுவும் கிடையாதுமா. இதுக்கு காரம் கொடுக்க போறதே இந்த பச்சை மிளகா தான். இப்போ இந்த பச்சை மிளகாயை நம்ம போட்டுக்கிறோம். ஒன்றும் பாதியமா உங்களுக்கு பிடிச்ச சைஸில் ரவுண்டாக அரைச்சி போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மெர்ஜாகி வெந்து வரட்டும். இங்கே கரண்டியில் கிளறிட்டு இருக்கும்போது இந்த தக்காளி எல்லாம் நல்லா உடச்சி விட்டுருங்க. பச்சை மிளகா, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விட்டுக்கிறேங்கம்மா. நானே பாருங்கள் உடச்சி விட்டுருக்கேன். இந்த குழம்புக்கான மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோங்கம்மா. தண்ணி ஊற்ற போகிறேன். மெஷர்மெண்ட் பாருங்கள். 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறோம்மா. எப்போவுமே கத்திரிக்காய் வந்து தண்ணி கொதிக்கும் போது போட்டிங்கன்னா கலர் மாறிடும். இப்போ தண்ணி வெதுன்னு இருக்கும்போதே கத்திரிக்காயை நம்ம போட்டுடலாம். 4 கிலோ கத்திரிக்காய். அதோட கட்டிங் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கணும். ஒரே சீராக பெருசு பெருசாக இருக்கணும்மா. இது கடைசல் வந்து பெருசாக வெந்து வந்தாலும் தோலை உளிச்சு வச்சுட்டு எடுத்து வச்சு சாப்பிட்லாம். அதனால இது அந்த காலத்திலே வந்து கத்திரிக்காய் நிறைய கிடைச்சிட்டு இருந்துச்சு. அவங்க நல்லா எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குதோ அவ்வளோ கத்திரிக்காய் எடுத்து போட்டு கடைஞ்சிடுவாங்கம்மா. நான் அளவா ஒரு 2 பேத்துக்கு தேவையானது என்னவோ அந்த மெஷர்மெண்ட் எடுத்து நான் செஞ்சுருக்கேன். இப்போ இது வெந்து வரட்டுமா, மூடி வச்சிடலாங்க. வெஜிடபிள் ஸ்டாக் மாதிரி இந்த காய்கறி எல்லாம் இந்த இதுலேயே எவ்வளோ வெந்து நல்லா அரோமா தருதுன்னு பாருங்க. ஈஸியாக
எந்த விதமான சாம்பார் தூள் குழம்பு தூள் எதுவுமே இல்லாமல் செய்கிறது. நீங்களும் இதில் செஞ்சுருப்பீங்க. இருந்தாலும் என்னோட ஸ்டைல் என்னமோ அதை நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் செய்யறத உங்களுக்காக நான் எடுத்து காமிக்கிறேன்மா. இந்த இடத்துல வாழைக்காய் தாம்மா இந்த குழம்புக்கே மெயின் ரோடு. ஒரு அரை வாழைக்காயை 4 துண்டா, இவ்வளோ பெரிய துண்டா நீங்கள் போடணும். போட்டாச்சுமா. இப்போ இதுவும் நமக்கு வெந்து வரட்டும். இப்போ இந்த இதுலேயே நீங்கள் போட்டிங்கன்னா இந்த காரம், இந்த தக்காளியில் இருக்கிற புளிப்பு, இஞ்சியோட குணம் எல்லாமே இந்த காய்கறியில் நல்லா பிடிச்சி வரும்மா. இஞ்சி தட்டி போட்டிருக்கிறது இந்த காய்கறியெல்லாம் சீக்கிரம் வேக வைக்கிறதுக்கு உதவும்மா. இஞ்சி தட்டி போட்டதுக்கான நோக்கமே இஞ்சி நம்ம அரைச்சி ஊற்றணும்னா இந்த ஸ்டாக் பொலப்பொலன்னு ஆயிரும். நம்ம அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் காய்கறி சீக்கிரம் வெந்து வரணுங்கிறதுக்காக இஞ்சியை நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தட்டி போடுறோம்மா. இது இப்படியே ஸ்லோ ஃபயரில் வெந்து வரட்டும்மா. ஒரு 150 கிராம் மாங்காயை இந்த சைஸில் கட் பண்ணி 5 பீஸாக போட்டிருக்கிறேன்னா போட்டு இந்த கத்திரிக்காய் கடைசியில் இந்த இடத்துலையே நம்ம கரண்டி வச்சு காய்க்கு வெந்து வர்றதுக்கு முதல்லையே இந்த கத்திரிக்காயை நல்லா கடைஞ்சி விடுறோம். கொஞ்சம் நேரம் அப்படியே மசிச்சு விடுங்க. இதில் மாங்காய் மட்டும் இப்போ வெந்து வரணுமா. 300 டிகிரி செல்சியஸில் தான் வச்சுருக்கேன். இப்போ மூடி வச்சிடணுமா. மேல் பொடி ஃபுல்லாக அரைச்சி போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கலக்கிட்டு இருக்கிறேம்மா. வேற ஒரு தாலியை சர்விங் பாட்டிலே அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது கொஞ்சம் அப்படியே முறுமுறுப்பு தண்ணி ஆகட்டுமா. ஒரு முறுமுறுன்னு தன்மை வந்துட்டு போதும். நம்ம குழம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமா. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சட்டுன்னு கத்திரிக்காய் கடைசல் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நான் ஊற்றிட்டு இருக்கேன். முடிஞ்சது வேலை. இதுக்கு தேங்காய், எந்த விதமான சாம்பார் தூள், குழம்புத்தூள் அது இதுன்னு எதுவுமே வேண்டாமா. இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸுகளுக்கும், சப்பாத்திக்கும், இட்லி, தோசை எல்லா வெரைட்டிக்குமே இது நல்லா சட்னியாகவும் ஊற்றி சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாமா. அவ்வளோதாம்மா, முடிஞ்சது. கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அது கொதிக்கிற டெம்பரேச்சர்ல தான் இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் இப்போ காமிச்சிருக்கிறேன்மா. அதனால நீங்க தாளிச்சுமே தூக்கி சட்னி ஊற்றி ஒரு கலக்குனீங்கன்னா முடிஞ்சதுமா. இப்போ கொதி வந்துருச்சு பாருங்க. ஆஃப் பண்ணிக்கலாமா. கத்திரிக்காயை வச்சு நான்வெஜ்ஜவே மிஞ்சற அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கிற கத்திரிக்காய் கடைசல் உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காமிச்சிருக்கிறேன்னா பாருங்க. கத்திரிக்காய் ஒரு அளவுக்கு மசிச்சு விட்டுருக்கணும். கொஞ்சம் ஒரு அளவுக்கு எடுத்து சாப்பிட்ற பக்குவமாகவும் இருக்கணும். பாருங்க, கொத்தமல்லி தலையோட கிரீனரி, கத்திரிக்காயோட கிரீனரி, தக்காளியுடைய கலர் போகாம எவ்வளவு நல்லா வீடே மணக்குதுமா. அந்த அளவுக்கு இது நல்லா ஒரு இனி வர விரத நாட்கள்ல நீங்க இந்த மாதிரி ஒரு தடவை நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கம்மா. ரொம்ப 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 நல்லா இருக்கும். இது எல்லா விதமான டிஷ்ஷுகளுக்கும் இது மேட்ச் ஆகி வருமா. இப்போ இது தொட்டுக்கிறதுக்கு பாருங்க, மாங்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய். இந்த குழம்பு 5 சர்விங்க்கு கரெக்டாக இருக்கும். இதே காம்பினேஷனில் இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக்கு கண்டிப்பாக தரணுமா. இது நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம்மா. இது சாப்பிடும்போது இதில் அந்த பச்சை மிளகாயோட காரத்தன்மையே தெரியல. மாங்காயோட ருசி, உருளைக்கிழங்கோட இனிப்புத்தன்மை, கத்திரிக்காயோட ஒரு நல்ல ஒரு அரோமா இதெல்லாம் தொண்டைக்குள்ள இறங்கி சுருக்குன்னு காரத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவும் சொல்றதுக்கே வார்த்தை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டுமா. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கம்மா.